Hi, Mitra. Hey, Kavya. Hi. Hi. What a sudden surprise. எப்படி இருக்க? அப்ராட்ல இருந்து எப்போ வந்த? Happy going. What about you? பல வருஷமா கான்டாக்ட்லயே இல்ல. I'm good. Dad business கவனிச்சிட்டு இருக்கேன். What about your marriage? Fine. இவங்க இவ என் வைஃப் பாகியலட்சுமி. வாவ், ரொம்ப அழகான பொண்ணு கல்யாணம் பண்ணிருக்க. Hi Lakshmi, nice to meet you. I'm Kavya. ஹலோ. நீங்க ரொம்ப லக்கி. ஏன்னு தெரியுமா? மித்ரா தான் எங்க காலேஜ் ஹீரோ. நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா ஒரு விஷயம் சொல்றேன். என்னையும் சேர்த்து நிறைய கேர்ள்ஸ் மித்ராவை ட்ரை பண்ணாங்க. பட் அந்த சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கங்க்ராட்ஸ். சாரி, நான் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்ட போல இருக்கு. யூ கேரி ஆன் மித்ரா. பாய் லக்ஷ்மி. பாய் மித்ரா. பாய். மாடர்ன் ட்ரெஸ்ல நீயும் பார்க்கிறதுக்கு ஸ்டைலா தான் இருப்ப. நான் மாடர்ன் ட்ரெஸ் போட்டதை நீங்க எப்ப பாத்தீங்க? ஜெயமார் சாரோட டாக்டரா என்ட்ரி கொடுத்தேல. ஓ, அப்ப நீங்க என்ன பாத்துட்டீங்களா? ஒன்னா ஒன்றும் இல்லை. அப்போ உன்னோட ட்ரெஸ் பேட்டர்ன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்படின்னா இந்த சாரியில நான் அழகா இல்லையா? நோ 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 நோ, இதை விட அது டிஃப்ரெண்ட். உண்மையை சொல்லணும்னா நீ மாடர்ன் ட்ரெஸ்லயும் அழகா இருப்ப, ட்ரெடிஷ்னல் வியர்லயும் அழகா இருப்ப. ஹலோ, இது கமெண்ட் இல்ல, காம்ப்ளிமெண்ட். நீ டீஸ் பண்ண மாட்டேன்னா உனக்கு ஒரு உண்மையை சொல்றேன். ஜெயமார் சாரோட பொண்ணா உன்னை மாடர்ன் ட்ரெஸ்ல பார்த்தப்போ உனக்குள்ள நான் உன்னை பார்த்தேன். நீ தான் லக்ஷ்மின்னு நினைச்சேன். ஜேம்ஸ் டாக்டர்ல என்ன பாத்திருக்கீங்கன்னா அதனால தான் டீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேமா இருந்தீங்கல்ல. அஃப்கோர்ஸ் நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தங்கன்னே வச்சுக்கோங்களேன். உங்களை ராமர்னு நினைச்சேன். கிருஷ்ணரா நீங்க? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. நான் ராமர் தான், நீங்க தான் பல அவதாரம் எடுத்திருக்கீங்க. சரி, காஃபி குடிச்சிட்டீங்கல்ல, போலாமா இல்ல லஞ்ச் இங்கேயே சாப்பிட போறீங்களா? இல்ல, ஷாப்பிங் போகலான்னு இருக்கேன். ஷாப்பிங் எதுக்கு? கோர்ட்ல என் சார்பா வாதாடி லக்கி என்னை விட்டு போகாத மாதிரி பண்ணதுக்கு. அதனால்தான் உனக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். அதெல்லாம் எதுவும் வேண்டாங்க. ஹலோ, நீ கிஃப்ட் வாங்கிக்கிறியான்லாம் நான் கேட்கல, நான் கொடுக்கறேன்னு சொல்றேன். ஜஸ்ட் ஃபாலோ மீ. சொன்ன கேட்கவே மாட்டாரு. மாமா, பீரோல இருந்து பணம் எடுத்துட்டு வந்தியாமா? பீரோ சாவி காணாம போச்சு மாமா. அது எப்படி காணாம போகும்? அந்த சாவி உன்கிட்ட தானே இருக்கு. காலையில கூட அது என்கிட்ட தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த சாவிய காணோம். அதுக்காக தான் ரொம்ப நேரமா நானும் மனிஷாவும் வீடு முழுக்க தேடிட்டு இருக்கோம். ஜானு, அந்த சாவிய நீ தானே எடுத்த? எந்த சாவி? பீரோ சாவி. அதை என்கிட்ட இருந்து நீங்க தானே வாங்கிக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த சாவிய எப்படியாச்சுன்னு என்கிட்ட இருந்து எடுத்துப்பேன்னு சொன்னல. நான் ஏதோ பேச்சுக்காக அப்படி சொன்னா உண்மையிலே நான் அப்படி எடுத்துட்டு நினைச்சுக்கிட்டீங்களா? இவ உன் மருமகமா? உன்கிட்ட சொல்லாம உனக்கு தெரியாம அவ எப்படி சாவி எடுப்பா சொல்லு? அதாவது இந்த மாமியார் மருமக நடுவுல டாம் அண்ட் ஜெர்ரி பிரச்சனை போயிட்டு இருக்கு அங்கிள். நான் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னேன். அத்தைக்கு தெரியாம நான் எப்படி சாவியை எடுப்பேன் மனிஷா? மனிஷாவும் எடுக்கல, மாமாவும் எடுக்க மாட்டாரு, நீயும் எடுக்கலன்னு சொல்ற.
அப்போ சாவி எங்க தான் போச்சு? ஏற்கனவே பீரோல நிறைய பணம், நிறைய நகைங்கெல்லாம் இருக்கு. அதெல்லாம் பீரோல பத்திரமா இருக்குதா இல்லையான்னு கூட தெரியல. நீ என்ன சொல்லிட்டு இருக்க தேவயானி? தேவயானி, உன்கிட்ட இருக்கிற சாவி தொலைஞ்சிருச்சுன்னா அதுக்கு பொறுப்பு நீதானே. எங்கேயாவது வச்சு மறந்துருப்ப, வீடு ஃபுல்லா தேடிப்பாரு. ஆண்டி, நீங்க எங்கேயாவது வச்சு மறந்துருப்பீங்களோ இல்ல வேற யாராவது வேணும்ட்டே எடுத்திருப்பாங்களான்னு தெரியலையே அங்கிள். பீரோல இருக்கிற பணம், நகை ஏதாவது காணாம போயிருந்ததுன்னா என்ன ஆகுறது? யாரையாவது வரவழைச்சு பீரோவை திறக்க சொல்லுங்க மாமா, பார்க்கலாம். முதல்ல சாவியை தேடுங்க. அது கிடைக்கலன்னா அப்புறம் பார்க்கலாம். போங்க. சரி. இவங்க மறுபடியும் என்ன மாட்டி விட பிளான் பண்ணிருக்காங்களா? தேட்னா விஷயம் வெட்ட வெளிச்சமாயிடும்னு விவேக்க சொல்றான் இல்லையா? வாங்க போய் பார்க்கலாம். தேவையில்லாத பிரச்சனை எதுக்கு, விட்டுருங்க. இல்ல பெரியப்பா, இன்னைக்கு கண்டிப்பா இவங்களோட பிரச்சனைக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சே ஆகணும். வாங்க போலாம். வாங்க வாங்க வாங்க. நல்லா எல்லா இடத்துலயும் தேடுங்க. மனிஷா, நீ அந்த பக்கம் பாரு, நான் இந்த பக்கம் பாக்குறேன். அதுல என்னோட வளையல் தவிர வேற எதுவும் இல்ல. அப்ப இதனடி இது அந்த பீரோ சாவி தானே? ஆமா ஆண்டி, பீரோ சாவியே தான். சாவி இங்க இருக்குன்னா அந்த நெக்லஸ் கூட இங்கதான் எங்கேயாவது இருக்கு. இதே பேக் பண்ணி சாட்டே கொடு. இந்த நெக்லஸ் ஏதோ அது வந்து டேடி. மித்ரா சார், உங்க குழந்தைக்காக எங்க ஷாப்ல வாங்கின நெக்லஸ் தானே இது?